அம்மா எனக்கு கை திருப்பணும். இறங்குங்க, என் மேலே வந்து உட்காரு. மங்கி இருக்கும், தென் மங்கி இருக்கும் காட்டலாம். ஆமாம், கோவிலில். ஆமாம், இங்கே இல்லைப்பா, கோவிலில் இருக்கும். வேடிக்கை பார்த்துருக்கோம். சரி, தாத்தா மடியில் உட்காந்துக்கியா, முன்னாடி வண்டி பார்த்துட்டே இருக்கலாம். சரி, எங்ககிட்ட வா. தூக்கம் வருதா? அட்டகாசம் பண்ணாரன்னு சொன்னால் கேட்கணும்.
கருப்பு கொடுக்கலாம் நம்ம இது பிரிச்சு அங்கே உள்ள போய் பிரிச்சு காட்டுறேன் பிரிக்கூடாது இது கை கட் ஆகிடும் அதனால தாத்தா சுற்றி வச்சுருக்காரு சுற்றி அது எப்படி வைக்கலாம் வாட்டு கொடுக்கணும் பார்த்துட்டு உனக்கு எல்லாம் வாங்கி நீ ஃபஸ்ட்டு போயிட்டு வா உமாச்சி சேவிப்போம் அப்புறம் கேம் பார்க்க இந்த கடாவட்டு பூராமே அந்த கோயில் இருக்கேன் அந்த 18ஆம் படி கருப்பு சாமி தான். ஆமாம் ஆமாம் எல்லா பேருமே இவங்க எல்லாருமே அந்த வண்டி வந்திருக்க வண்டி கூட அதான். ஆனால் அந்த வண்டி வந்திருக்க வந்து இந்த ஊருக்காரங்க கிடையாது, பூராமே வெளியூருக்காரங்க. வெளியூர்னா ரொம்ப லாங்ல இருந்து வர்றவங்க. ஆமாம் ஆமாம் புரியுது. ஆமாம் இங்கே வந்து வர்றவங்க வந்து டாக்ஸி ஆட்டோ இதுதான் இங்கே வர்றது, பஸ்ஸு இதுதான் இங்கே வர்றது. மேலே போயிடுவோமா சார் ஃபஸ்ட்டா? ஆமாம் பழமுன்னு சொல்லி சொல்கிறீங்களா? ஆமாம் மேலே போயிடுவோம். ஏன் கூட்டம் இல்லாமல் இருக்கா? இல்லை கூட்டம் இல்லாமல் இல்லை, கூட்டம் இருக்கத்தான் செய்யுது. இந்த வண்டி போகுது, முடிச்சுட்டே வந்துடுவோம். சரி ஓகே. என்ன ஒன்று இடையில வண்டி நிப்பாட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடக்க விட்டாங்கன்னா இதாக யோசிக்கிற மாதிரி இருக்கு. கேட்டுக்கலாமா அது அப்படி நிப்பாட்டுறேன், கேட்டுறீங்களா? அந்த அவனுடைய பூத்தில் இருக்கவே கேட்டுவாங்க. இல்லைன்னா வர்ற வண்டி இருந்தா இருக்குது பார்த்தீங்களா எய்த்தாப்பில், உங்கள்கிட்ட கூட கேட்டுப்பாங்க. அதான் டீ போட்டு டிரைவரை பார்த்து. ஆனால் மேலே ஃபுல்லாக வண்டி போதா இல்லை பாதி எழுதி லைன் நிற்கிதான்னு கேட்கலாமா? யார்கிட்ட? கேட்கலாம். இங்கே கேட்கலாமா? கவுண்டரில் கேட்கலாமா? இங்கே உள்ளே போயிட்டோம்னா காசு வாங்கிட்டு தான் விடுவாங்க. ஆமாம் இங்கனக்குள்ளே கேட்டுருங்க சார். அந்த வண்டி கூட நிற்கிது பாருங்கள், டீ போடு. அந்த எய்த்தாப்பில் மஞ்சள் கலர் போடு ஃபுல்லாக மேலே எடுத்து போதா இல்லை வண்டி லைனாக நிற்கிதான்னு கேளுங்க. போலாங்கிறாரு. கூட்டம் இல்லையா? ஏன்னா சின்ன குழந்தை வச்சுருக்கீங்க, இடையில நிப்பாட்டிட்டு நடக்க விட்டாங்கன்னா சங்கட்டமாக போயிடும். இல்லை அவர் போகலாம், இப்போ விட்டா போனால் சீக்கிரம் வந்துடலான்றாரு. ஒரு 50 ரூபா இருந்தால் மட்டும் கொடுங்க.
100 தான் இருக்குது. ஆ சரி சரி பூரம் இங்கே ஆள் எதுவும் இருக்கா சார் பேசியிருக்கீங்களா அப்படியே? இருக்குண்ணா, மேலே இருக்குண்ணா. ஆள் மேலே கீழேயா? அழகர் கோயிலும் இருக்குது, அங்கேயும் இருக்குது. அது பேசிடுறீங்களா? ஏன்னா மேலே டவர் கிடைக்காது. இல்லை, அவங்க போய் மடப்பள்ளியில் போயிட்டு ஒரு பேர் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். சரி ஓகே. நான் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் அங்கே போய் காத்தால மாதிரி ஆகும். சுரேஷ் மடப்பள்ளின்னு சொல்லி அவர் நம்பர் அனுப்பலை. பழமுன் சொல்லையில் போயிட்டு மடப்பள்ளியில் போயிட்டு பேச சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். இல்லைண்ணே, நம்பர் அங்கே கொடுத்துட்டு தான் வந்து பாருங்க இருக்கும். இதுதான் அண்ணே அந்த காலத்தில் உள்ள என்ட்ரி. இதுதான் ரைட் சைடில் பாருங்கள், இதுதான் என்ட்ரி அந்த காலத்தில் இருக்குது படி. ஓகே, ஆமாம். இது வழியாக தான் போகணுமா? ஆமாம், மிந்தி. இப்போ தான் ரோடு போட்டிருக்காங்க. ஆமாம், இப்போ வந்து அந்த பக்கம் வாசல் ஆகிட்டாங்க. ஓ, வாசல் அந்த பக்கம் ஆகிடுச்சு. ஆமாம். ஆக்சுவலாக இப்போ நான் என்ன கேட்டேன், விஏபி நகர் வந்தாங்கண்ணா, இப்போ நீங்கள் யார்ட்டும் சொல்லி நீங்கள் வச்சுக்கோங்களேன். ஆமாம், அவங்க வந்து இதில் தான் கூப்பிட்டு போவாங்க, டேரெக்டாக கோயிலுக்கே போகிறது இந்த வழி. ஓ ஓகே. ஆமாம், முன்னாடி தான் ஆனால் பார்க்கிங்க. இல்லை, அங்கே போயிட்டு ராமன் இருக்கார்ல, அவர் பேரை சொன்னால் போதுமா? இதில் கூப்பிட்டு போவேன்னு சொல்லியிருந்தாரு. சரி, அப்படியே போய் கேட்டுக்கலாம். அவங்க நம்பர் அனுப்பல, கீழே இருக்கவங்களுக்கு தான் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, இப்போ பிரச்சனை இல்லை, விடுங்க பார்ப்பேன். இது க்ரௌட் இருக்க மாதிரி தெரிலண்ணா, பார்க்கலாம். இது எவ்வளோ கிலோமீட்டரு மேலே? இது 4 ஊர்னு நினைக்கிறேன். 4-5 ஊர். வரதுக்கு இதே வழிதானா? இதே வழி தான். ஓகே. குரங்கு போகுது மகி, எத்தனை குரங்கு போகுது. சேட்டை பண்ணினா மங்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவான். ஆமாம். ஆனால் ஏசி ஆஃபில் தானே இருக்குது? ஆஃபில் தான் இருக்குது. சரி, அது ஹில் ஸ்டேஷனில் போட மாட்டோம். வண்டி தம்மாகும், வண்டி ஏறாது. இல்லை, மற்ற வண்டி ஏறும், ஏறான்ல. இந்த வண்டி கொஞ்சம் தம்மா ஆகும். பரவாயில்ல. இப்போ நம்ம கீழே வெயில் எப்படி அடிச்சிச்சு, இப்போ மேலே போக போக அப்படியே ஆட்டோமேட்டிக்காக மாறும். அப்படியா? ஆமாம், கூலிங்கி. வெள்ளெல்லாம் பெய்யும். இப்போ இந்த கீழே இருக்க இந்த கூட்டம், கருப்புசாமி கூட்டம்லாம் இப்போ மீனாட்சி அம்மன் கோயிலில் தான் போகாதா? கடாவட்டி நீ ஃபுல்லாக இருக்கு. ஆமாம், இந்த கோயிலுக்குன்னு வர்றவங்க ஒரு குரூப் இருக்குண்ணே சார். இதே மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, பாண்டி கோயிலுக்கு நீங்கள் போனது போயிருக்கீங்களா? பாண்டி கோயில் இளவட்ட பசங்க கூட அங்கே போவாங்க, அதிகமாக போவாங்க, அதிகமாக. பாண்டி கோயில் அது வந்து ஒரு இதே மாதிரி தான், அது ஒரு சாமி, பாண்டி சாமின்வாங்க. சரி. அது வந்து எப்படின்னா, அழகான பொண்ணு அழகான பையன் இருந்தால் அங்கே போய் சாமி கும்பிட போனால் அவங்க உடம்புல இறங்கிடுவார், அப்படியே இறங்கி சாமி ஆடுவார். ஆமாம், அழகான பொண்ணை பார்த்தா விட மாட்டார். அது ஒரு இது நல்லா இருக்கும் அந்த கோயில். ஆனால் கூட்டம், அவ்வளோ கூட்டம் இருக்கும். நம்ம மாட்டுத்தாவணிக்கு பின்னாடி, பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி. ஆமாம், நம்ம அவங்க வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர். இல்லை, அங்கே போகலாமா அடுத்து? இல்லை கேட்குறேன் நான், இதுக்கே நல்லா இருக்கும் அந்த கோயில், நல்லா இருக்கும், எல்லாருமே விரும்புவாங்க. நான்லாம் வாரத்தில் ஒரு நாள் போயிடுவேன். பார்க்கலாம், நான் டைம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேள்விப்பட்டதில்ல? கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இங்கே தான் இருக்குன்னு எனக்கு தெரியாது. கீழே மகி கையை எடுப்பாப்புல, கிளாஸ்லேருந்து கையை உள்ள வச்சுக்கோங்க. எடுக்கலாம், மங்கி வரும், இல்லைனா நிறையா வரும். கண்ணாடியே ஏற்றி வச்சுக்கோங்க சார் பின்னாடியே. ஓகே. ஏன்னா இல்லை, இறங்கையில் இப்போ வேண்டாம், இறங்கையில் மட்டும். ஏன்னா உள்ள குதிச்சிடும். என்ன பற்றியா? இங்கே பேர் அந்த பக்கம் ஃப்ரீயாக தான் சார் இருக்கு. அப்படியா? நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன். இதில் முந்தி நடந்து போகிறவங்க இதில் வருவாங்க. நடந்து போகிறாங்க இது வழியா? ஆமாம், நேராக கோயிலுக்கே போயிடும். ஓ, பரவாயில்ல. ஓகே. மங்கீஸ் நிறைய இருக்குன்னு போட்டுருக்காங்க, பார்த்துட்டே வா இருக்கான்னு நானும் பார்க்கேன். சாணம் இதுவாக இருக்கு பாருங்க.
சேட்டை பண்ணிட்டா இப்போ குரங்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவான். வாழைப்பழம் காலைல இது பண்ணீங்களா? இருக்கா இல்லை காலி பண்ணிட்டீங்களா சார்? இருக்கா வாழைப்பழம்? எவ்வளோ குழந்தை குட்டி பாப்பா வச்சுருந்து பாரு. சரி வருமானம் இந்த சில பேர் கொடுப்பாங்க, ஏன்னா அது ஒரு இது, அது ஒரு பசியாக தானே இருக்கும், அது கொடுப்பாங்க. போனோட வரல துபாய் உட்காந்து பாரு. ரெண்டு துபாய் மகி தோற உட்காந்து பாரு. தோன்னு உட்காந்து பாரு பக்கத்தில் நிறைய இருக்கும். दो का चिन्ह होगा पापा चिन्ह का चिन्ह பதிக்கலாம் வரும்போது பணம் வாங்கிடலாமா? வாங்கி வந்து கொடுத்துடலாம். அதுவே ஔவையார் பாட்டு கேள்விப்பட்டு கேட்டு இது பார்த்துருக்கீங்களா சார்? அது இங்கே தான் நடந்தது, திருவிளையாடல். அப்படியா? ஆமாம். முருகன் சுடல, சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா கேட்கல. அது பழம் உதிர் சோலை தான். பழமுதிர்ன்றாங்களே, பழம் உதிர் சோலை தான் கரெக்டு. கோயிலுக்கு போகணும்னா எழுப்புங்க. ஊர் மாதம் பக்கத்து எழுந்துருக்கோங்க. மடியில் தான் எனக்கு போனோம் அப்படி அப்படியே படுத்தாது. அப்பா எவ்வளோ வண்டி நிற்கிறது பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை தானே, அது எப்படி சுத்தமாக தானே இருக்கும். எங்கே என்ட்ரன்ஸ் தான்? அதான் சார் கோயில் இருந்தா ஸ்ட்ரைட்டாக ப்ளூ கலரில் தெரியுதா? ப்ளூ கலரில். ஆமாம், அதான் கோயில். இந்த பக்கம் தானே சொல்கிறீங்க கோபுரம்? அதுதான் கோயில். ஓகே. எனக்கு எதாவது கேப் இருந்துச்சுன்னா அப்படியே சார் இதில் போட்டுறேன். ஓகே. அந்த வண்டியில் டோர் தட்டிடாம மட்டும் போகிறாங்க. செப்பல் எங்கேயும் விட்டுலாமா? பார்க்கலாம் இங்கே இருக்கான்னு பார்க்கலாம். கோவில்
ஃப்ரெண்டாக இருந்தால் ஆனால் இதெல்லாம் பைக் நிப்பாட்டுற இடம். இதில் அழகர் கோயிலில் வந்து கருத்துராம இருக்கீங்களா யார் சொன்னாலும் இல்லை நான் இப்போ தான் உள்ளே போக போகிறேன். சரி உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். யார் சொன்னாங்க? உங்கள் பேரே உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? தோ இப்போ நாங்கள் மேலே போயிட்டு இப்போ தான் இறங்கியிருக்கோம். அதோ போகிறாங்க உள்ள. தேங்காய் உடச்சிரு தலையில். அங்கிட்டு போட்டு எங்கே அவங்க அவனுக்கான மற்ற ஆவேசு